ஆடியோன்ற நோக்கம் வந்து இந்த ஆர்டிசம் அதில் பிள்ளைகள் பேரண்ட்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக இந்த ஆடியோ எடுக்கிறேன். ஆர்டிசம் ஒரு பல பேர் பார்க்குறது அது ஒரு விதமான ஹேண்டிகேப் மாதிரி. ஏன்னா அந்த பிள்ளைகள் வந்து கம்யூனிகேஷன் பிரச்சனை, அவைக்கு மெயின் பிரச்சனை கம்யூனிகேஷன். ஆனால் மற்ற சிம்டங்களும் இருக்கும். சில பேருக்கு உடம்பு ஆடுறது, சில பேர் உண்டை திருப்பி திருப்பி செய்வினம், சில பேர் வந்து கூடின பிள்ளைகளுக்கு ஜூரினரி சிஸ்டம் பிரச்சனை, ஜூரின் கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கும். இப்படியானது அளவியலுக்கு இருக்கிறது. அப்போ பெரும்பாலான நாட்கள் ஆர்டிசம் பிள்ளைகளை ஹேண்டிகேப் பிள்ளைகள்னு இருக்குது. ஆனால் உண்மையில் அப்போ பெரும்பாலான ஆத்மீக உட்பெற்றவன பிள்ளைகள். ஆனால் ஏன் அவைக்கு இந்த சிம்டோங்கள் இருக்குதுன்னு சொன்னால், அவங்க இப்போ ஒரு ஹியூமன் நாங்கள் பிறந்தோன்னே எங்களோட சோல்லி ஒரு பகுதி இந்த உடம்புக்குள்ளே இருக்கும். அதை நாங்கள் சொல்கிறோம், இப்போ செத்தா நாங்கள் அதை ஆவி என்றோம். ஆத்மா ஆவி ரெண்டு வித்தியாசமானது. ஆத்மா எங்கேயும் போகும், அதுதான் சோல். அது எங்கேயும் போகும், எல்லாம் அதுக்கு தெரியும். ஆனால் ஆவி என்றது ஒரு பகுதி ஹியூமன் பார்ட்டாக இருக்குது. இந்த ஆவியிலேயே கூட நீங்கள் கூட லைட்டை நீங்கள் உள்ளுக்கு கொண்டு வரலாம். கூட உங்களோட சோல் பகுதியை உங்களோட உடம்புக்கு நீங்கள் கொண்டு வந்தால் நீங்கள் பவர்ஃபுல்லானால வந்து கொண்டு இருப்பீங்க. அப்போ ஒரு ஆர்டிசம் பிள்ளைக்கு இந்த பிரச்சனை என்னென்றால், அந்த லைட்டை உடம்புக்குள்ளே கொண்டு வர்றது கஷ்டம். இந்த உடம்பு வந்து பயங்கர டென்சர். அது சரி, അതിൻ്റെ பாஸ்ட் லைஃப்பில் இருக்கலாம், അതിൻ്റെ எமோஷனல் பிரச்சனைகள் இதில் இருக்கலாம். ஆனால் உடம்பு டென்சர். ஓகே, உங்களுக்கு தெரியும், உடம்பு இந்த உடம்பு அண்டால் கூட இந்த பிறப்பில் நாங்கள் புது உடம்பு எடுத்தால் கூட எங்களோட பழைய உடம்பு, இப்போ பழைய எனர்ஜி இந்த உடம்போட கனெக்ட் பண்ணோம். அப்போ உடம்பு டென்சர். அவன் லைட் அவன் சேர பண்ணது லைட். அப்போ செப்பரேஷன் வந்து சரியான டிஃபரண்ட் நார்மல் ஹியூமனுக்கும் வைக்கும். இந்த அவன் லைட்டின் அளவு அவன் சேரது. அவை வந்து அந்த பிள்ளைகள் வந்து பொதுவாக கனெக்டட் ஹையர் டிமென்ஷனலுக்கு. அப்போ அவை ஹையர் டிமென்ஷனை கனெக்ட் பண்ணி இருக்க அவள் வெரி இன்டெலிஜென்ட் பிள்ளைகளாக இருப்பேன். ஆனால் அவைக்கு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதோ கீழே கொண்டு வரதோ உடம்புக்குள்ளே தங்கட இதை கஷ்டம் வைக்கும். அது கணக்கு ரீசன் இருக்கு. ஓகே, அப்போ ஒவ்வொரு பிள்ளையும் டிஃப்ரெண்ட் வகையான இதுகளும் இருக்கலாம், சேமானதும் இருக்கலாம். பெரும்பாலானது கம்யூனிகேஷன் அவைக்கு எக்ஸ்ப்ரெஸ் பண்ண இல்லாமல் இருக்கும். ஃபீலிங் அவைகளுக்கு உணரக்கூடியதாக இருக்குது. ஆனால் அவையின் தன்மை வந்து டெலிபதி அவை கூட. நார்மல் ஆக்களுக்கு டெலிபதியில் கம்யூனிகேஷன் பண்ணுறது கஷ்டம். ஓகே, இப்போ நான் உதாரணத்துக்கு ஒரு ஆக்களோட தோட்ஸை ஃபீல் பண்ணுறேன்னு என்றால் அது உண்மையில் டெலிபதி. நான் வந்து அவை அனுப்புகிற தோட்ஸை என்னால் ஃபீல் பண்ணக்கூடிய இருக்குது. டெலிபதி என்றது நாங்கள் மைண்டால் கதைக்கக்கூடிய தன்மை. அப்போ அது அந்த பிள்ளைகளுக்கு கூடவே இருக்கும். அப்போ நீங்கள் எப்படி பேரண்ட்ஸ் நடக்கிறீங்கன்றது அந்த பிள்ளையை சரியாக பாதிக்கும். எமோஷனல் லெவலில் அது கூட ஹர்ட் பண்ணும். ஏன்னா அதுண்ட எமோஷனல் பாடி அது வந்து ஹைலைட் பாடியை கொண்டிருந்தபடியாக இங்கത്തെ எமோஷனல் கலெக்டிவ் எனர்ஜியாலும் உங்களோட பேரண்ட்ஸின் எனர்ஜியும் அந்த பிள்ளையை பாதிக்கும். அப்புறம் அந்த பிள்ளையும் சில நேரம் பரபரப்பு எடுத்து அந்த பொடிக்குள்ளே அது வேலை வரையில்லாது. ஏன்னா அந்த உடம்பு எனர்ஜி லெவலில் அவைக்கு கூடவே இருக்குது. அப்போ இந்த பிள்ளைகளுக்கு எப்படி உதவி செய்கிறேன்டா, நீங்கள் உங்களை விட்டுட்டு, அதாவது கணவர் என்ன செய்கிறேன்னு சொன்னால், நாங்கள் எல்லோருக்கும் ஹியூமன். எங்களுக்கு ஒரு பிள்ளை பிரச்சனைனா எங்களுக்கு அதை ஹீல் பண்ணணும், அதுக்கு ஹெல்ப் பண்ணணும், அதுதான் எங்களோட ஃபோக்கஸாக இருக்கும்.
அல்லது ஏன் எனக்கு இப்படி வந்துச்சு, என்னத்துக்காக எனக்கு இது நடந்தது, ஏன் என் பிள்ளைக்கு இப்படி வருவான், நான் என்ன பாவம் செய்தேன், இப்படியான வசனங்களும் வரும். உண்மையிலே ஒரு ஆத்திரிசம் பிள்ளை ஒரு கொடை. ஆனால் ஹியூமன் லெவலில் அதை அப்படி ஃபீல் பண்ண இந்த நாங்கள் இப்போ எங்களையும் பிள்ளைகளையும் சேர்த்து பார்க்குறேன். அப்போ பிள்ளைக்கு ஒரு பிரச்சனை இருந்தால் எங்களுக்கும் அது கஷ்டம்தான். அப்போ நாங்கள் எப்படியாவது ஹெல்ப் பண்ண பார்ப்போம். அது ஒரு பிழையும் இல்லை. நாங்கள் ஹெல்ப் பண்ணுறது பிழை இல்லை, ஆனால் ஜட்ஜ் பண்ணுறது பிழை. ஓகே, அப்போ ஜட்ஜ்மெண்ட் எங்கேருந்து வரும்னு சொன்னால் நாங்கள் மற்றவையோடு ஒப்படைக்க, மற்ற பிள்ளைகளோட நாங்கள் ஒப்பிடுறோம். இப்போ இது 6 வயசு பிள்ளை இது இப்படி கம்யூனிகேஷன் பண்ணுது, எந்த பிள்ளை கம்யூனிகேஷன் பண்ண மாட்டேன் அன்றைக்கி. ஓகே, அப்போ நாங்கள் என்ன செய்யணுமெண்டா எல்லாமே பெர்ஸ்பெக்டிவ். லைஃப்பில் ஒரு பெர்ஸ்பெக்டிவ் ஒரு ஆளுக்கு மாறுச்சுன்னு சொன்னால் அவன் கான்சியஸ்னஸ் மாறிட்டுன்னு அர்த்தம். பல தடவை ஆட்கள் என்ன செய்யணுன்னா ஒப்பிடுறது. அப்போ ஒப்பிட நீங்கள் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ், நீங்கள் ஸ்ட்ரெஸ் பண்ணுறது பிள்ளையும் ஃபீல் பண்ணுது. அப்போ இப்போ டபுள் ஸ்ட்ரெஸ் வீட்டில் எனர்ஜி லெவலில் பயங்கரமாக 2 பேரும் பாதிக்கப்படுறீங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் இது எனக்கு ஒரு கூடை என்று பார்த்தீங்கன்னா ஹை லெவலில் அந்த பிள்ளை உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது, எனர்ஜி லெவலில் அந்த பிள்ளை உங்களுக்கு ஓப்பன் பண்ணுது யூனிவர்ஸ் கனெக்ஷனால். ஏன்னா அவே ஏற்கனவே கனெக்ட் பண்ணி தான் இருக்கிறேன். அவைன்ற லைட் பாடி கூட ஹை வைப்ரேஷன். எனக்கு தெரிஞ்ச ஒரு இந்த ஆடியோ எடுக்கிறதுக்கு நான் ரீசன் நான் உங்களுக்கு தெரியும், நான் 2 ஆத்திரிசம் பிள்ளைகளோட ஒர்க் பண்ணுறதுக்கு எனக்கு சந்தர்ப்பம் கிடைச்சு. அப்போ நீங்கள் டெலிபதியில் நீங்கள் கேட்கலாம் அந்த பிள்ளைகளை என்ன உங்களுக்கு வேணுமென்று. அதில் ஆன்சர் பண்ணுற தன்மை அதற்கு இருக்குது. அவளுக்கு தெரியும் நான் அதோட ஒர்க் பண்ணுறேன்னு. டிஃபரண்ட் நான் இன்னும் ஒரு பிள்ளையோட வேலை செய்கிறதும் ஒரு ஆத்திரிசம் பிள்ளையோட வேலை செய்கிறேன். அவைக்கு டெலிபதி கம்யூனிகேஷன் அவைக்கு ஈஸி. அப்போ அவளுக்கு தெரியும் நான் அதோட ஒர்க் பண்ணுறேன்ட்டு. அதே மாதிரி அதுவும் ஹெல்ப் பண்ணுங்க. இப்போ எனக்கெல்லாம் நான் ஒரு பிள்ளையோட டென்மார்க்கில் இருந்தவன் பிள்ளையோட வேலை செய்யக்க அந்த பிள்ளை காட்டுது தான் எப்படி அவன் ஜெனரேஷனில் வந்த பிரச்சனையை தான் ஃபீல் பண்ணுறேன். அந்த பிள்ளைக்கு கணக்கு விதமான ஹியூமன் லெவல் பிரச்சனை, ஆனால் எனர்ஜி லெவல் பிரச்சனை அதுக்கு இல்லை. அப்போ அது இந்த கனெக்ஷன் கூட. அப்போ என்ன நடக்குமெண்டா, உங்களோட ஜெனரேஷனில் அந்த பிள்ளை வந்ததுன்னு சொன்னால் அது கணக்கு உங்களோட ஜெனரேஷனை ஹீல் பண்ணுது. ஈவனும் அது உடம்பு லெவலில் இங்கே ஒன்றுமே தொடர்பு இல்லை, ஆனால் எனர்ஜி லெவல்லே அது தொடர்பு. அப்போ இப்படியான பிள்ளைகள பிளான்லேயே அதுவும் உண்டு. இந்த கலெக்டிவை ஹீல் பண்ணுறது, அதை என்ன மாதிரி உங்களோட ஜெனரேஷனை ஹீல் பண்ணுறது மூலம் அது கலெக்டிவை ஹீல் பண்ணு. உங்களுக்கு தெரியும் ஏன் நீங்கள் யோசிக்கலாம், அப்போ ஏன் இப்படி வெளியாலையெல்லாம் ஹீல் பண்ணக்கூடிய என் தண்டை உடம்பை மாற்றிடலாங்க. அது ஏனண்டா டென்சர் எனர்ஜி உடம்புகள் பூமியில் இருக்குது. நாங்கள் எங்களுக்கு டென்சர் உடம்பு உடம்பு டென்சராக இருந்தால் தான் நாங்கள் எங்கே பண்ணுறோம். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் கல் ஒரு டென்சர் என்ன, அப்போ அது ஸ்ட்ராங்காக பூமியில் ஆங்கர் பண்ணியிருக்கு. இவ்வளோ பெருசோ அவ்வளோ ஸ்ட்ராங். அதே மாதிரி தான் நீங்கள் நாங்கள் ஒரு ஆவியாக போகிறது உண்டு, மேலே போகுது, தண்ணியாக இருக்கிறது, ஃப்ளோ பண்ணுது, ஐஸ் கீழே இருக்குது. இப்போ ஏன் இது ஐஸ் டென்ஸாக போகும். அப்போ ஆவி ஈஸி போகும். அப்போ மேலே கனெக்ட் பண்ணுறது அவைக்கு ஈஸி, கீழே கனெக்ட் பண்ணுறதுக்கு அவை கஷ்டம். ஆவி மேலே போகிற மாதிரி அவை ஈஸியாக்கள் லைட் லெவலில் அவையால் கனெக்ட் பண்ணி எதையும் செய்யலாம். ஆனால் டென்சருக்கு கொண்டு வர்றது அவை கஷ்டம். அதுக்கு அவைக்கு ஆக்கள் வேணும். ஓகே, அப்போ இப்படியான பிள்ளைகள் ஹெல்ப் பண்ணுது உண்மையிலே பூமிக்கு. அது லைட் பிள்ளை. அது ஆனால் உடம்பு லெவலில் அது லைட்டு, உடம்பு லெவலில் அது டென்சர். அப்போ உடம்பு லெவலில் உடம்பு எல்லா ஃபங்க்ஷனும் வேலை செய்யும். அதுக்கு கிளியரிங் செய்யும்.
எமோஷனல் பிரச்சனை அவைக்கு இருக்குது. அப்போ எமோஷனல் கிளியரிங் தான் அவைக்கு செய்யணும். அப்போ அதுக்கு டைம் எடுக்கும். ஏன்னா எந்த எமோஷனையும் நீங்கள் டப்புன்னு கிளியர் பண்ணிடலாம். இப்போ நீங்கள் ஒரு ஆள் இனிமேல் ஒரு பிரச்சனையில் இருக்கிற ஆளுக்கு அடுத்த நாள் எல்லாத்தையும் எடுத்து விட்டால் அந்த லோஸ்ட். ஏன்னா இந்த எனர்ஜிக்கு அந்த உடம்பு பழக்கம். அப்போ மெல்ல மெல்லமாக தான் ஹீல் பண்ணலாம். ஓகே. அப்போ என்னுடைய அனுபவத்தில் நான் இந்த பிள்ளைகளோட வேலை செய்ததில் பிறந்த ஒரு இன்டர்வியூ ஒரு அளவை இன்னும் மாதிரி ஒரு மனசு. அப்போ அது இப்படியான பிள்ளைகளுக்கு கம்யூனிகேஷன் பண்ணி இருக்குது. அப்படியானது அந்த மனுஷன் இன்டர்வியூவும் நான் பார்த்தேன். அதுவும் அதே மாதிரி தான் சொல்லுது. இந்த டெலிபதி கம்யூனிகேஷன் அந்த பிள்ளைகளுக்கு இருக்குது. அப்போ இல்லைன்னு பேரண்ட்ஸ் அதை பயன்படுத்தலாம். உங்களோட பிள்ளை விளங்குது இல்லையென்று நீங்கள் நினைக்கக்கூடாது. அதுக்கு பதிலாக என்ன உங்களுக்கு தேவையோ அதை நீங்கள் மைண்டால் கதைக்கணும், மைண்டால் கம்யூனிகேஷன் பண்ணணும். ஓகே. நீங்கள் முதல் ஒரு ஆத்திரிசம் பிள்ளை எதிர்பார்க்கறது உண்மையாக இருக்கிறது. பல பேரண்ட்ஸ் ஒரு மனதிலே உண்டு, படியாலே உண்டு. ஆக்கள் வந்தால் இன்னும் ஒரு முகமூடி, அவைக்கிட்ட தான் கதைக்கிறது, அவைக்கிட்ட தான் நடிக்கிறது, உண்மையாக இருக்கிறதில்ல. இந்த உண்மையினேது எல்லாத்துக்கும் முக்கியம். ஆத்திரிசம் பிள்ளைகளுக்கு இனிமேல் என்ற இம்பார்ட்டன்ட். இந்த அது ஃபீல் பண்ணுங்கள், எக்ஸ்ப்ரெஸ் பண்ண மாட்டுது. அப்போ ஃபீல் பண்ணுற பிள்ளை எக்ஸ்ப்ரெஸ் பண்ண மாட்டாமல் இருக்குதுண்டா அதுக்கு வேலை இம்பார்ட்டன்ட் உண்மை, இல்லாட்டா அது கன்ஃபியூஸ். அப்போ ஒரு பிள்ளை நீங்கள் ஒரு ஆட்கள் கண்டோடனே அவைக்கிட்ட தான் கதைச்சி உண்மையை சொல்லாமல் வெளியால் ஒன்று காய்ச்சி உள்ளுக்கு ஒன்று காய்ச்சிங்கன்னா அந்த பிள்ளை கூட பாதிக்கப்படும். அப்போ அந்த பிள்ளை என்ன செய்யும், ஏதாவது ஒரு பட்டினி எடுத்து செய்ய தொடங்கும். அப்போ நீங்கள் நினைப்பீங்க அந்த பிள்ளை அதுக்கு இப்போ கூடிட்டுது அல்லது அது பிரச்சனைப்படுது. உண்மையில் பெரும்பாலான பிரச்சனை அந்த பிள்ளைகளை எக்ஸ்ப்ரெஸ் பண்ண மாட்டாதது எமோஷனலாக பாதிக்கப்படுது. அப்போ எமோஷனல் எனர்ஜியை நீங்கள் பேலன்ஸ் பண்ணிங்க என்றால், உங்களுடைய எமோஷனல் எனர்ஜியை உண்மையாக இருந்தீங்கன்றால், நேர்மையாக அதுவும் நேர்மையாக இருக்கிறதுன்றது முகமூடி இல்லாமல் வாழ்கிறது, உண்மையை கதைக்கிறது, பிள்ளை என்று சொல்கிறது, சரி விராட்ட விளத்துறது அந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து. ஆனால் நடிக்கக்கூடாது. இது ஹெல்ப்ஃபுல் உங்களோட பிள்ளைக்கு. வெரி இம்பார்ட்டன்ட். ஆத்திரிசம் பிள்ளையான தாய் தகப்பன் எமோஷனல் எனர்ஜியில் பார்க்குறது. ஓகே. மற்றவியோடு ஒப்பிடாமல் இருக்கிறது. டெலிபதி கம்யூனிகேஷன். நீங்கள் மைண்டால் பிக்சரை அனுப்பலாம். இது நான் எனக்கு விருப்பம். உங்களுக்கு பிக்சர் எடுக்க கஷ்டம்னா தோட்ஸ் போமே அனுப்பலாம். ஓகே. ரெண்டும் அவைக்கு ஈஸி விளங்குறது. இப்போ உங்களோட கேட்கு நம்மள விளங்குது இல்லை அவைக்கு ஒன்று சொன்னாண்டா நீங்கள் தோட்ஸ் போமே ஃபோக்கஸ் பண்ணி மைண்டுக்கு அனுப்புறது. இதுதான் டெலிபதி உண்மையில். அப்போ தேவையில்லாமல் பெர்ஸ்பெக்டிவை மாற்றுறது, தேவையில்லாமல் ஒப்பிடுறது, தேவையில்லாமல் எதிர்பார்க்குறது. இப்போ 6 வயசு இப்படி செய்யணும், 7 வயசு இப்படி செய்யணும். இந்த பிள்ளைகள் இந்த பாக்ஸுக்கே இல்லை, ஹியூமன் உத்வைக்லிங் பாக்ஸுக்கு அவை இல்லை. அவை அதுக்கு வெளியில் தான் இருக்கிறேன். அதுக்கு அர்த்தம் இல்லை, அவை குறைஞ்ச பிள்ளைகள். அதான் அந்த வேலை இம்பார்ட்டன்ட் பார்ட். நாங்கள் அந்த பாக்ஸுக்கு எல்லாரையும் எங்களுக்கு வச்சுருக்க விருப்பம். ஆனால் எனக்கு விளங்குறது, நாங்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனை ஒரு பிள்ளைக்கு இருந்தாலும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணுமெண்டு இது இருக்கும். இது எல்லா பேரண்ட்ஸுக்கும் இருக்கிற ஒன்று. ஆனால் நீங்கள் இந்த பிள்ளைகளை புக்ஸுக்குள்ளே கொண்டு வர, புக்ஸுன்னு நான் சொல்கிறது ஹியூமன் நார்மல் வளர்ச்சி கொண்டு வரணுமென்றது உங்களுக்கும் ஸ்ட்ரெஸ், பிள்ளைக்கும் ஸ்ட்ரெஸ். ஆனால் நீங்கள் அதை விட்டுட்டு இது எனக்கு ஒரு கொடுத்த கொடைன்னா, எனக்கு ஆத்மீக வளர்ச்சிக்கு இந்த பிள்ளை கொடுக்கப்பட்ட ஒரு கொடை என்று நீங்கள் எடுக்கணும். இல்லை நீங்கள் எக்ரிமெண்ட் கொடுத்து தான் அந்த பிள்ளை உங்களுக்கு பிறந்திருக்குது. நீங்கள் சூஸ் பண்ணிக்கிங்க ஹையர் லெவலில், ஹையர் பெர்ஸ்பெக்டிவில் சேலஞ்சு அந்த பிள்ளையோட உங்களுக்கு இருந்தாலும்
நீங்கள் அதை ஒரு பிரச்சனையாக பார்க்காமல் அது ஒரு கொடியாக பார்க்க அந்த பிள்ளை ஃபீல் பண்ணும், நீங்கள் ஃபீல் பண்ணுறது. அது அவைக்குள்ளே ஒரு பாசிட்டிவ் இன்டராக்ஷனை கொடுக்கும். இந்த பாசிட்டிவ் இன்டராக்ஷன் பிள்ளைக்கு ஹெல்ப்ஃபுல், ஈஸியாக അതിൻ്റെ லைட்டை கூட கொண்டு வர்றது உடம்பில். அப்படி வரைக்கும் அதுக்கு வளர்ச்சி வரும். இப்போ எனக்கு தெரிஞ்ச அளவில் நான் அந்த சில பேருக்கு அந்த ஜூரின் பிரச்சனையை ஃபுல்லாக எடுத்துருக்கேன். ஜூரின் பாத்ரூம் போகிறது, படுக்கையில் போகிறது அல்லது கண்ட்ரோல் இல்லாத தன்மை. அதுக்கு மெயின் ரீசன் வந்து அந்த பெரிய அந்த மீடியன் பாத்வே தலையில் இருந்து ஜூரினரி சிஸ்டம் மட்டும் போகுது உடம்பில். அப்போ நீங்கள் இந்த ஜூரினரி சிஸ்டத்தை கண்ட்ரோல் பண்ணாமல் இருக்கிறதுக்கான கணக்கு நெகட்டிவ் எனர்ஜி அதில் இருக்குது. அப்போ ஆனால் அதை கூட நான் கீழ் பண்ணக்கூடியதாக இருந்தது. ஆனால் நான் இப்போ ஒரு ஆத்திரிசம் பிள்ளைகளோட ஒர்க் பண்ணுறேன். ஆனால் இப்போ ஒரு பிள்ளையோட ஒர்க் பண்ணி கொண்டு இருக்கேன். ஆனால் இனிமேல் எடுக்கிறதில்ல. ரீசன் வந்து எனக்கு டைம், இதுகளெல்லாம் டைம் கூட ஒர்க்கு நான் எடுத்தாக்களை வச்சுருக்கேன். ஆனால் புதுசாக நான் ஒரு தடையும் எடுக்கல. ஆனால் இந்த அட்வைஸை நான் சொல்கிறதுக்கு ரீசன் வந்து கன பேர் இதை உணர்ந்திருக்கிறேன். அதுகளுக்கு டெலிபதி கம்யூனிகேஷன் ஹெல்ப்ஃபுல். நீங்கள் கம்யூனிகேட் பண்ண அதுகளுக்கு தெரியும். அதுவும் உங்களோட கனெக்ட் பண்ணி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. நீங்கள் கம்யூனிகேஷனை டெலிபதியாக செய்கிறதுக்கு அது மூலம் உங்களோட ஆத்மீய டேலண்ட்டும் வளருது உண்மையில். ஓகே. அப்போ மற்றாவது டீப் ஹீலிங்கும் செய்து கொண்டிருப்பேன் நம்ம அந்த பிள்ளையர் இனேஜ் லெவலில். அது வந்து இப்போ நார்மல் சோல் வந்து அது கனெக்டட். இப்போ எல்லா சோலும் ஒவ்வொரு சோல் ஒவ்வொரு இடத்துக்கு கனெக்டட். ஓகே, 2-3 இடத்துக்கு சில சோல் கனெக்டட். இந்த பிள்ளைகளுடைய இது வந்து இடத்துக்கு கனெக்ஷன். அப்போ அதுகளுடைய லைட் பொடி டிஃபரண்ட் நார்மல் ஹியூமன் லைட் பொடியில் இருந்து. இப்போ லைட் ஒர்க்கர்ஸுன்ற லைட் பொடியும் டிஃப்ரெண்ட். இப்போ என்ன போல் ஒர்க் பண்ணுறாங்கள லைட் பொடி டிஃப்ரெண்ட். அதே மாதிரி நார்மல் ஹியூமன் பீயிங்கோட லைட் பொடி டிஃப்ரெண்ட். கனகாலம் பூமியில் வாழ்ந்து டென்சர் எனர்ஜி கூட நார்மல் ஹியூமன் பாடி. இப்போ இந்த மற்றாக்களுடைய இன்னும் ஒரு வகை, இந்த பிள்ளைகள இன்னும் ஒரு வகை. அது கூடின பிள்ளை பல அவன் செய்கிற லைட் பொடி கொண்டது. அதனால தான் இந்த டென்சர் உடம்புக்குள்ள அதற்கு வராமல் இருக்கிற கூடினாக்கள் இந்த பிள்ளைகளை கண்டிக்கப்பாக பார்க்குறதால எமோஷனல் எனர்ஜியில் அது இன்னும் பாதிக்கப்படுது. இப்போ இந்த ஆடியோட நோக்கம் இது ஆக்களுக்கு வழியால் கொண்டு வர்றதுக்கு. இதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது பிள்ளையை நீங்கள் ஒரு ப்ளஸ்ஸிங்காக பார்க்குறது, டெலிபதி கம்யூனிகேஷன் மற்றவையோடு ஒப்பிடக்கூடாது. இப்போ இது அந்த பிள்ளைக்கு விளங்குதில்லைன்னு நினைக்காமல் நீங்கள் அதோட கதைக்க தொடங்குறது. அவைக்கு படங்குற தன்மை கூட இருக்குது, அல்லது என்னவாவது எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற தன்மை அவைக்கு இருக்கும். ஓகே, அந்த எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற தன்மையை வளர்க்குறது. சில பிள்ளை படங்குகிறோம், சில பிள்ளைக்கு ஃபோட்டோ மெமரி விதமான இதுகள் அவைக்கு இருக்கும். அவை பயங்கர கட்டிக்கார பிள்ளைய. அவை கூடின ஆக்களுக்கு கை ஈக்கு. பட் எங்களுடைய ஹியூமன் லெவலில் நாங்கள் எல்லாத்தையும் யோசிக்கக்கூடாது. எந்த பிறப்பும் டிவைனால் ப்ளஸ் பண்ணப்பட்ட பிறப்பு. ஒன்றும் பாவம் செய்ததும் இல்லை, ஒன்றும் புண்ணியம் செய்ததும் இல்லை. எல்லாருமே சூஸ் பண்ணினோம் அந்த பிறப்பு. ஓகே, அப்போ இந்த பாவம் புண்ணியம் சரியில்லை கர்மா அதால் இப்படி பிறந்து அதுகள் எல்லாத்தையும் விட்டுட்டு பார்க்க ஹையர் லெவலில் உங்களோட பிள்ளையை நீங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணிங்கன்னா பிள்ளை ஃபீல் பண்ணும், பிள்ளை ஃப்ரீயாகும். அப்போ கூட அதுன்ற ஹையர் அந்த உடம்பு லைட் உடம்பு கொஞ்சம் கொஞ்சம் கூட உடம்புக்குள்ளே வரும். அப்படி வர அது இன்டிகிரேட் பண்ணுது தண்டை பொடியை லைட்டு உடம்பை திறக்கு உடம்பை இந்த லைட் உடம்பு நார்மல் உடம்பு. அப்போ அதுக்கு கூட ஹியூமன் ஃபங்க்ஷன் கூட ஒர்க் பண்ணும். ஆனால் அந்த உத்வேக்லிங் கிண பேருக்கு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வித்தியாசம் இருக்கலாம். அதையும் அக்செப்ட் பண்ணிவிடுவோம். எனக்கு தெரியும், டிஃபிகல்ட்.
எங்களுக்கு ஹியூமனுக்கு டிஃபிகல்ட். ஆனாலும் நாங்கள் அக்செப்ட் பண்ணுறது ஒரே ஒரு வழி தான், எங்களுக்கு வழிதான். அப்போ இதை பற்றி எனக்கு இதுக்காக தான் இந்த ஆடியோ எடுத்து போடுறேன். ஆர்டிஸ்டம் பிள்ளைகளுக்கு ஏதாவது உங்களுக்கு ஹெல்ப் வழி, நிறைய ஹெல்ப் வழியால் இருக்குது இப்போ. ஆனால் எல்லாத்தையும் சரியன்னு சொல்லிடாத. ஆனால் உங்களோட நீங்கள் எனக்கு கைட் பண்ணுங்க. அண்ட் உங்களோட டீமை நீங்கள் கேட்டீங்கன்னா உங்கள் லைட் டிவைன் டீமை அதை ஹெல்ப் பண்ணுவீங்கன்னா உங்களுக்கு ரைட் டீச்சர்ஸ், ரைட் இன்ஃபர்மேஷன் எப்படி அந்த பிள்ளைக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. ஓகே, பாய்.